ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வெயிட் லாஸ் 160 டேஸ் சேலஞ்சோட டே வந்து 10 தான். இன்றைக்கி வந்து டே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக ஒரு நோட்டில் எழுதி வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரியே டெய்லியும் நான் பண்ணவா இல்லை நான் வந்து வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்கவா அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா வந்து நோட்டில் எழுதி வச்சா உங்களுக்கு நான் என்ன சாப்பிட்ருக்கேங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஃபுட் எடுத்துக்கலாம். வாய் வார்த்தையாக சொன்னால் அதில் வந்து உங்களுக்கு மைண்டில் பதியாது இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்றத உங்களுக்கு ஒரு சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பேசி வீடியோ போடுறதுனாலும் ஓகே தான், இல்லை இந்த மாதிரி நோட்டில் எழுதி வச்சு வீடியோ போடுறதுனாலும் ஓகே தான். ஸோ அதனால் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னென்ன சாப்பிட்ருக்கேன், என்னென்ன காலையிலேருந்து சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறது நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருப்பேன். ஏன்னா வந்து இன்றைக்கி நிறைய நான்வெஜ் மட்டும் தான் வந்து எடுத்துக்கிட்டேனே. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் சுத்து பொங்கல் இல்லையா, அதனால் நான்வெஜ்லாம் அதிகமாக வீட்டில் செஞ்சுருந்தோம். ஸோ அதனால் ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வெயிட் லாஸ் டேவோட டே 10 தான், 160 டேஸ் சேலஞ்சோட. இன்றைக்கி வந்து மண்டே மார்னிங் 19/5/2025 இந்த டேட்டில் தான் நம்ம வந்து டே 10 ஸ்டார்ட் ஆகிருக்கு. வேக்கப் எத்தனை மணிக்கு நான் எந்திரிச்சேன் அப்படிங்கிறத 4:45 நான் எந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒர்க் அவுட் பண்ணதுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பக்கமாக நான் பண்ணினேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணேன். அதில் வந்து எனக்கு 356 கலோரிஸ் வந்து நான் பர்ன் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க எந்த ஆப்பில் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து வெயிட் லாஸ் ஆப் ஃபார் உமன், இது வந்து எல்லா ஆப்லையுமே நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். அந்த இதுதான் நான் வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கேன். இது வந்து கேஷ் ஃப்ரீ தான், நம்ம வந்து பே பண்ணி இது பண்ணணும் அப்படின்றது இது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் இதை எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ட்ரிங்காக நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டுனா சியா சீட்ஸு வித் லெமன் ஹாட் வாட்டர் போட்டு காலையில் எடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து காலையில் வெறுவயத்தில் குடித்தேன். வெறுவயத்தில் குடிச்சு முடிச்சுட்டு ஆஃப்டர் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து கடுக்காய் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேற்று வந்து சித்துப்பொங்கல் அப்படின்னாலும் கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப வந்து வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கே 12 மணி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் குழம்பு, அப்புறம் வந்து வித் ரைஸ் நான் எடுத்துக்கவே கூடாதுன்னு நினச்சேன். நேற்று வந்து ரைஸு சாப்பிட்டேன். ஐயோ கமெண்ட்டு ரைஸு சாப்பிட்டேன் கூடங்க. அதை பாரு, இல்லைன்னு டிவி ஆஃப் பண்ணிடுவேன். டிவி ஆஃப் பண்ணிடுறோம். ஃபிஷ் குழம்பு வித் ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். ஃபிஷ் குழம்பும் நிறையா எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு வந்து நோ லஞ்சு, ஏன்னா 12 மணிக்கு சாப்பிட்டேன். என்ன பிள்ளைனிய ஒரு வீடியோ எடுக்க முடியல உன்னை வச்சுக்கிட்டு. உனக்கு தான் வேலை கொடுத்துருக்கல்ல. ஈவினிங் வந்து ஒரு 4 மணி போல் 1 கப் ஆஃப் காஃபி தான் எடுத்துக்கிட்டேன். அது வந்து சக்கரை போட்டு, நாடு சக்கரை 1 ஸ்பூன் லைட்டாக சுகர் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வாக்கிங் போயிட்டு அப்படியே வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு 5:30 போல் மட்டன் பிரியாணி வித் சிக்கன் குழம்போட சேர்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு நான் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். சரின்ட்டு ஃபிஷ்ஷு காலையில் பண்ண ஃபிஷ் இருந்துச்சு, அதை வந்து ஹஸ்பண்டு பொறிக்க சொல்லியிருந்தாரு. சொல்லிக்கிட்டே இருக்கல சாரி, அவள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா. ஸோ அதனால் அவளுக்கு இது போட்டு தான் கொடுத்துருக்கேன். அழுகாது. ஃபஸ்ட்டு டிவி ஓடிட்டு இருக்கு, ஒரு 10 நிமிஷம் என்னை ஃப்ரீயாக பேச விட மாட்டேங்கிற. புரிஞ்சுக்குவேன்னு பார்த்தா புரிஞ்சுக்கிறாம பேசுகிறேன். நைட்டு வந்து ஒரு 2 ஃபிஷ்ஷு பொரிச்சு லெமனு ஜிஞ்சர் டீ போட்டு அதுக்கப்புறம் ஜிஞ்சர் வந்து திருவி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு அதை எடுத்துக்கிட்டேன். ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கடுக்காய் பொடி தான் எடுத்துக்கிட்டேன். சாரி, இன்றைக்கி வந்து வீடியோ வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கூட போதும் ஆயிடுச்சு. இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிட்ட இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்களா, சரி டாடா பை பாய்.